நீங்க சிகரெட் பிடிக்கிறது, இந்த பொடி போடுறது, பீடா போடுறது ஹதீஸ்ல கிடையாது. நாங்க செய்யறோம். ஆனா நீங்க எங்களை திருத்துறீங்க. ஆனா நீங்களே ஒழுக்கமா இல்லையே. நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். தண்ணி சாப்பிட்டு தண்ணி சாப்பிடாத இப்படி ஆகுன்றீங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஒழுக்கம் இல்ல, நாங்க எப்படி நம்புறது? அவர் கேட்ட கேள்வி எல்லாமே இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம்கள் செய்யக்கூடியத எப்படி உன்னிப்பான ஆரம்பத்தில் சொன்னேன். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நீங்கள் இஸ்லாத்தை எங்க இருந்து பாப்பீங்க? எங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க. எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறீங்க. முஸ்லீம்ல என்ன பண்றான்? வட்டி என்ன கஞ்சா அடிக்கிறதா, பீடா போடுறான், சிகரெட் குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். இதெல்லாம் கூடாதுன்னு எங்கள்கிட்ட சொல்றான். அவனே செய்யறான். நாங்க எப்படி கடைபிடிக்கிறது? இது நல்ல கேள்விதானே. அப்ப நம்மள்ட்ட என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்க? நீங்க என்னவா இருக்கிறீங்க? நம்மிடமிருந்து அந்த மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன? ஒழுக்கத்தை நாம கற்றுக்கொடு, கடைபிடிப்போம், நேர்மையா நடப்போம், கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்போம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நாம என்ன செய்யறோம்னு கேட்டா இப்படி பேசுற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருக்குது. அந்த சகோதரர் பேசுறாருன்னு சொன்னா அப்ப எவ்வளவுக்கு பரவி இருந்தா அவர் கவனிச்சிருப்பாரு. ஏதோ ரகசியமா அப்படி இருந்தாலும் தெரியாது. அவ்வளவு ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கிறனால அவர் சொல்றாரு. அவர் அந்த மாதிரியான ஆட்கள் அவரை பழகிருக்காரு நினைக்கிறேன். அப்ப சகோதரர்களை நம்முடைய நடவடிக்கைகளை நீங்க மாத்திக்கிறங்க. இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லி இஸ்லாத்துல ஏதாவது கேட்டதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க குடிச்சிட்டு கேட்டா அதுக்கு நாங்க பதிலா சொல்ல முடியும்? குடிக்கிறீங்களேன்னு கேட்டா நாங்க பதில் சொல்ல முடியுமா? நீங்க செஞ்சது பாருங்க, நாங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு உண்டாக்கி வைக்கிறீங்க. அதனால முஸ்லிம்கள் அதுல இருந்து விளைவிக்கிறீங்க.